கடவுளை மறுத்தே சொல்லி இருக்கிறார் என்று பல இது பேசுறீங்க நீங்க. கடவுளை மறுத்து இதுக்கும் டைரக்ட் கண்டினியூட்டி தான் நினைக்கிறாரு. ஆமா, இந்த கண்டினியூட்டியில கடவுளை எங்க மறுக்கிறாரு, எப்படி மறுக்கிறாரு? அதாவது கடவுள் வாழ்த்து அதிகாரத்தை விட்டு உள்ளே போய்விட்டோம் என்றால் கடவுளை பற்றிய ஒரு ரெஃபரன்ஸ் இருக்காது அப்படின்னு நம்ம நம்புறோம். கம்பராமாயணத்துல அதுலயே வந்து கடவுளை பற்றி ரொம்ப ரேராக தான் எங்கேயாவது ஒரு இடத்துல வரும். இதுல பாத்தீங்க அப்படின்னா கடவுளை பற்றிய ரெஃபரன்ஸ் வருது, சொர்க்கம் நரகத்தை பற்றிய ரெஃபரன்ஸ் வருது, மூதேவி சீதேவி பற்றிய ரெஃபரன்ஸ் வருது, மாயன் இந்திரனை பற்றி ரெஃபரன்ஸ் வருது. இவங்கெல்லாம் திருவள்ளுவர் காலத்தில் வழக்கத்தில் இருந்த கருத்துக்கள். அதை பத்தி நம்ம இப்ப இவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அந்த கருத்துக்களை எல்லாம், அந்த கருத்துக்களில் எவை பகுத்தறிவுக்கு ஒத்துக்கொள்ளவில்லையோ, எவை பகுத்தறிவுக்கு எட்டவில்லையோ அவற்றையெல்லாம் மறுத்துத்தான் பேசுகிறார். ஒரு 23 குறள்களை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்ல முடியும். சொல்லுங்க, எந்த குறள்ல? அந்த 23 குறள்லையும் அந்த கடவுள் இல்லை என்பதற்கு அவர் சரியான ஒரு இதை கொடுக்கிறார். பாருங்க, இப்போ 18வது குறள், சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு என்று சொல்கிறார். அதாவது மழை பெய்யவில்லை என்றார். மழை வந்து ஒரு சாதாரண விஷயம், அதை யாரும் கடவுளாகவோ தெய்வீகமாகவோ நினைப்பதில்லை. ஒரு இயற்கையினுடைய சாதாரண நிகழ்வு, அன்றாடம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அது நிகழவில்லை என்றார். கடவுள் இருக்கிறார் என்று நம்புபவர்களுக்கு சொல்கிறார், நீ கடவுளுக்கு செல்லக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள் போய் சேராது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் மழையை நம்பித்தான் வாழ்கிறார் என்று ஆகி போகிறது. அப்ப எது பெருசு, கடவுள் பெருசா மழை பெருசா? அதனால சிறப்போடு பூசனை செல்லாது, போகாது, நடத்த முடியாது, ஒன்னும் நடக்காது. மழை மட்டும் பெய்யலைன்னா, மழை மட்டும் பெய்யலைன்னா பூசை எங்க, பிரசாதம் எங்க? ஆமா, நடக்காது. ஆமா, அப்பன்னா அது நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் வல்ல கடவுளாக இருந்தால் அந்த மாதிரி நடக்கக்கூடாது இல்ல. மழை பெஞ்சாலும் பெய்யாட்டாலும் எனக்கு வேண்டியது கரெக்டா நடக்கணும் அப்படின்னு ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கணும்ல. அவரு அப்படி பண்ணல. அந்த வானம் வந்து இல்ல. இப்ப இதுல என்ன மீனிங் வருதுன்றீங்க? இப்ப அதாவது மழை பெய்யவில்லை என்றால் வானோருக்குங்கும் போது கடவுளாருக்கு செல்லக்கூடிய பூசைகள் நடக்காது. ஆமா, இதுதான் மீனிங். சிறப்பான பூசைகள், சாதாரண பூசை, அன்றாட பூசைகள். இன்னைக்கு அதுதானே. தண்ணி இல்லைன்னா என்ன, எதுவுமே நடக்காதுல்ல. கடவுள் அப்படின்னு ஒரு சக்தி இருந்தா நம்ம என்ன பண்ணிருக்கணும், அதுக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்கணும். அந்த பூஜை வந்து தேவையானது என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் அது என்றைக்கும் நடந்து கொண்டிருக்கும் மாதிரி இருக்கணும். இப்ப எடுத்துக்காட்டாக மனித உடல் அமைப்பை எடுத்துக்கொள்வோம். மனித உடல் அமைப்பில் ஒரு தசைநார் இயங்க வேண்டும் என்றால் அதற்கு இன்சுலின் வேண்டும். அந்த இன்சுலின் இருந்தால்தான் அந்த குளுக்கோஸ் உள்ள போகும். அந்த இன்சுலின் இல்லாமல் ஒரு வறட்சி ஏற்பட்டு விட்டது என்றால் அந்த குளுக்கோஸ் தசைநாருக்குள் போகாது. இது வந்து எப்படி இருக்குன்னா, மழை பெய்யாட்டி பூசை நடக்கல அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் உடம்பில் இன்னொரு உறுப்பு இருக்கின்றது, மூளை. மூளை சாப்பாட்டை நம்பி இருக்க முடியுமா? அது உணவுடைய இது வேணும்ன்றீங்கல்ல. மூளைக்கு உணவிலிருந்து வரக்கூடிய சக்தி எப்படி போகிறது என்றால் இன்சுலினோட உதவி இல்லாமல் போகிறது. மழை பெய்தாலும் பெய்யாவிட்டாலும் உடம்புல இருக்கக்கூடிய 1 மில்லிகிராம் சுகர் இருந்தாலும் அது மூளைக்குத்தான் செல்லும். இதுதான் அறிவியல். இது இயற்கை. இயற்கை அறிவியலான அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு ஏன் நீங்க இல்லை? அவர் கேட்கிறாருல்ல, டாக்டராக நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி திருவிழாவும் இல்லை, தினமும் நடக்கக்கூடிய பூசைகளும் இல்லை மழை பெய்யாவிட்டால். அப்படின்னா அது ரொம்ப கேவலமான ஒரு நிலைமை. இதுல என்ன சொல்றேன்னா சார், இப்போ மழை பெய்யலைன்னா எதுவுமே இப்ப இல்ல, தண்ணி இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னு இப்பவே தெரியுதே. கடவுளுக்கு கூட இல்லைன்னு சொல்றாரு. இது கடவுளுக்கு வானோர்க்கும் என்ற வேர்டு இருக்கு. வானோர்க்கும் போட்டிருக்காரு. வானோர்க்கும் சொல்லல, வானோர்க்கும். வானத்தில் இருக்கக்கூடிய கடவுளருக்கும் சாப்பாடு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு, நீ எந்த விதத்திலும் மனிதனை விட பெரிய ஆள் இல்லை, எந்த விதத்திலும் நீ உன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாத ஒரு ஆள் தான். இல்ல, வானோருக்கும்ன்றதுல வந்து இப்ப கடவுள்ன்றத நம்ம எப்படி? கடவுள் தான், அது வந்து அர்த்தம் அதான். வானோர்னா
அதாவது அந்த காலத்தில் இருந்த ஒரு சிக்கல், இந்த மாதிரி அறிஞர்களுக்கு இருந்த சிக்கலை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். எப்படின்னா, இதை டாக்கின் அவருடைய புக்கில் மென்ஷன் பண்றாரு. ஓகே. ஆனா இந்த கான்டெக்ட்ல சொல்லல, இந்த கான்டெக்ட்ல அதை ஏற்றி காட்டுறேன். இப்ப ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நான் ரோட்டுக்கு நின்றுக்கிட்டு கடவுள் இருக்கார் கடவுள் இருக்காருன்னு சொல்றேன். எல்லாரும் கேட்குறாங்க, எங்க இருக்கார் கடவுள்? உங்க வீட்டில் இருக்காரா? இல்லை. இந்த ரோட்டில் இருக்காரா? இல்லை. அந்த ஊருக்குள்ள அந்த மரத்தடியில் இருக்காரா? அங்கே இல்லை. வேற எங்கடா இருக்காரு? வானத்தில் இருக்காரு அப்படின்னு அவன் சொல்றான். இதை ப்ரூவ் பண்ணவும் முடியாது, டிஸ்ப்ரூவ் பண்ணவும் முடியாது இன்னைக்கு வரைக்கும். அன்னைக்கு சரி, அன்னைக்கு இன்னைக்கு போயிட்டு வந்துட்டான். அதனால நீ விடுற கதை நீங்க சொன்ன மாதிரி அங்கே சந்திரன்ல போய் தேடி பார்க்கும்போது இருக்கணும் இல்லைங்களா? வானத்துல இருக்காருன்னு நீ அன்னைக்கு இருக்கிறவன் கதை விட்டுருக்க. ஏன்னா அதை ப்ரூவ் பண்ணவும் முடியாது, டிஸ்ப்ரூவ் பண்ணவும் முடியாது. இதே பாயிண்ட் தான். அந்த மாதிரி ப்ரூவ் பண்ணவும் முடியாம டிஸ்ப்ரூவ் பண்ணவும் முடியாத ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பண்ணிட்டா அது உண்மைன்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எந்த வேல்யூவும் கிடையாது. ஒன்லி வென் தட் இஸ் ப்ரூவ்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வேல்யூ இருக்கு. அதே மாதிரி வானோர்க்குன்னு சொல்றது அன்றைக்கு கடவுள் வானத்தில் இருந்ததாக நம்பிய காலம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அதை வெரிஃபை பண்ண முடியாத காலம். அதாவது ஆர்வில் ரைட் வில்பர் ரைட்டுக்கு முந்தின காலம். அதே மாதிரி அடுத்த குறள் பார்த்தீங்கன்னா 50வது குறள், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன். உலகத்துல நீ எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துட்டேன்னா வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் சொல்றாரு. இத ஒரு ஓமையா தான் அவர் சொல்றாரு. தெய்வத்துக்கு ஈக்குவலா கொண்டு போயிட்டாரு ஒரு மனுஷனை. எப்ப அவனை தெய்வத்துக்கு ஈக்குவலண்டா கொண்டு போறாரு? வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன், அவனே கடவுள் தாயா. அதுக்கு மேல ஒரு தனியா ஒரு கடவுள் வேண்டியதில்லை. அவனை கொண்டு போய் நீ கடவுளோட வச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அதனால என்ன, அவனை கடவுளை இறக்கி மனிதனை உயர்த்தி 2 பேரும் ஒன்னாக்கிட்டாரு. அப்புறம் எங்க உங்க கடவுள் கான்செப்ட்? நான் என்ன சொல்றேன், இப்ப தெய்வத்துள் வைக்கப்படுவான்னா தெய்வத்துள்ன்ற வேர்டு இருக்கு, அதுல என்ன சொல்ல தெய்வத்துள் அப்படின்ட்டு ஆட்டோமேட்டிக்கா. அதாவது நான் என்ன சொல்றேன், நீங்க பேச முடியுமா ஒரு ஒரு நாட்டினுடைய முதல்வர் நீயும் பிரைம் மினிஸ்டர் மாதிரி தாண்டா அப்படின்னு யாரையாவது சொல்ல முடியுமா? சரி, சொல்ல முடியாது இல்ல. அப்ப சொல்றாருன்னா என்ன, பிரைம் மினிஸ்டரோட லெவல் தானே இறங்கி போச்சு. தெய்வத்துள் வைக்கப்படும் ஒரு மனுஷனுக்கு நீங்க குவாலிபிகேஷன் கொடுத்தீங்கன்னா அப்ப தெய்வம் எங்க இருக்கு? உங்க கான்செப்ட் தெய்வம் எங்க இருக்குது? எல்லாம் வல்ல எல்லாம் உணர்ந்த தெய்வம் எங்க இருக்கு? இல்ல இல்ல, அந்த மாதிரி வர்றீங்க. அந்த மாதிரி தான் வரேன், அந்த மாதிரி வரேன். அடுத்த மாதிரி இன்னொரு பாத்தீங்கன்னா ரொம்ப காமனா எல்லாருக்கும் தெரிஞ்ச பொருள், தெய்வம் தொழாள், கொழுநன் தொழுது எழுவாள், பெய்யன பெய்யும். இதுதான் ரொம்ப எக்ஸாக்டா இருக்கு. பெய்யன பெய்யும் மழை. நீங்க முதல்ல 2 சொன்னதை காட்டல. இது எப்படின்னா கொழுநன் தொழக்கூடிய ஒருத்தி மழை பெய்யணும்னா பெய்யும்னு சொல்ற அளவுக்கு கேரக்டர் வந்துருச்சுன்னா அப்புறம் அங்க அது என்ன? இந்த குறளுக்கு 2 விதமாக பொருள் சொல்வார்கள். நீங்க சொன்ன மாதிரி ஒரு பொருள், அதாவது கடவுளை வணங்காமல் கணவனையே மரியாதை கொடுத்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண் பெய் என்று சொன்னால் மழை பெய்யும். இது சாதாரணமா எடுத்துக்கிற பொருள். ஆனால் இது சரியான பொருள் இல்லை என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, தெய்வத்தை தொழாமல் கணவனை மரியாதை கொடுத்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண் எப்படிப்பட்டவள் என்றால், மழையை பெய்யென்று சொன்னால் பெய்தால் எவ்வளவு நல்லா இருக்கும். ஆமா, அது மாதிரி அந்த பெண் அப்படிங்கிறாங்க. ஓஹோ, ஓ, அந்த மாதிரி. அதாவது இன்னைக்கு எனக்கு விதை போட்டிருக்கேன், மழை வேணும், மழையே பெய் அப்படின்னு மழை பெஞ்சிச்சுன்னா எவ்வளவு லக்கியா இருக்கும் நமக்கு. அந்த அளவுக்கு உயர்த்துகிறார், அந்த பெண்ணை உயர்த்துகிறார். அப்படி வச்சுக்கலாம். அந்த பெண்ணை உயர்த்துகிறார். அந்த பெண்ணை என்ன சொல்றார், தெய்வ கணவனுக்கு மரியாதை கொடுத்து அவனுக்கு வேண்டியதை எல்லாம் செய்து கொண்டிருந்தால் அவள் மழையை விட பெரியவள். ஓ, அந்த மாதிரி அப்படி சொல்றாரு. தெய்வம் தொழாம், கடவுளை தொழாட்டி கூட பரவாயில்லைங்கிறாரு. இந்த மாதிரி தைரியமா யாராவது சொல்லிருக்காங்களா வேற எந்த இடத்துல? அதான் இந்த வேர்டு சொல்லுங்க. இதுக்கு பின்னால வர்றதை காட்டலாம் அது பிடிச்சு அடிக்குது. தெய்வம் தொழான்னு சொல்லிட்டாரு. கடவுளை நீ தொழாட்டு கூட பரவாயில்ல, இதுதான் மறுப்பு.